பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலியமாய் மீண்டும் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே 34, 35 வசனத்தை வாசிக்கும் போது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கரண்ட் அந்த டிரான்ஸ்பர்ல பாத்தீங்கன்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டவோடு போட்டிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க அதை தொட்டீங்கன்னா அதுல ஒருவேளை நீங்க அதை தொட்டு ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீவன் என்ன பண்ணிடும்? போயிடும். அப்படி சில காரியங்களை குறிச்சு அபாயம்னு போட்டிருப்பாங்க. ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான வளைவு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அபாயகரமான வளைவு, மெதுவாக செல்லுங்கள், அதெல்லாம் டேஞ்சர். அதெல்லாம் நம்ம கவனமா என்ன பண்ணணும்? போகணும். அப்படி நம்ம கவனம் இல்லாம போயிட்டோம் அப்படின்னா ஆபத்து நமக்கு தான். அதே போலத்தான் வேதமும் இந்த உலகத்துல நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியங்கள் சில உண்டு என்பதை ஆண்டவர் வேதத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு 3 விஷயம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 12 - 14 வரை நீங்கள் வாசிக்கும் போது, நம்மை மீட்டெடுத்த கர்த்தரை மறவாமல் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 40 430 வருஷம் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா கடந்தாங்க. அவர்களை ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து வாதைகளை அனுப்பி 10வது வாதையில இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்து விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். செங்கடல் 2ஆக பிளக்கிறது. ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதமாய் மன்னா அப்படிங்கிற உணவை கொடுக்கிறார். இவ்வளோ அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு வந்த அந்த ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட விசுவாச துரோகம் நிறைய இடத்துல நடக்கிறது. நிறைய சபையில பாத்தீங்கன்னா வருவாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சபையில காணாம போயிடுவாங்க. இப்படி மக்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கினது இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஜீவன் இருக்கும் நாள் மட்டும் நீங்க அவரை மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்க முடியும். அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர் தான் உங்களை எல்லா சிறையிலிருந்து விடுதலையாக்க முடியும். அவர் தான் உண்மையான பரிசுத்தமான தெய்வம். நீங்க அவரை மறந்துட்டீங்கன்னா, நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்வு நரக வாழ்வாய் மாறிவிடும், அக்கிரம வாழ்வாய் மாறிவிடும். உங்களை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவை நமக்காக ரத்தத்தையே சிந்தி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்காக ரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டெடுக்க வந்த தெய்வம் இயேசுங்க. அவரை ஒரு நாள் நீங்க மறந்துடாதீங்க. அவரை மறக்காதபடிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்கள், கானானுக்குள் போகவில்லை, வனாந்திரத்தில எல்லாம் அழிக்கப்பட்டு போனார்கள். அப்படி உங்க வாழ்க்கையில நீங்கள் இருக்காதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக, நீங்க ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல 22 - 24 வரை வாசிப்பீர் என்று சொன்னா, தீமை செய்யாதபடிக்கு நீங்கள் என்னவா இருக்க வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தீமை செய்யாதபடிக்கு உங்க வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. யாருக்கும் தீமை செய்யாதீங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு என்ன தீமை செய்கிறீங்களோ இதே தீமை தான்
நாளைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கடந்து வரும். அதனால் பிரியமானவர்களே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினையை விதைத்தவன் தினை அறுப்பான் என்று சொல்லி பழமொழி சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் யாருக்கும் தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. முடிஞ்சா நல்லது செய்யுங்க. உங்க வாழ்க்கையில யாருக்கு தீமை செய்யற எண்ணம் மாத்திரம் ஒரு நாள வர வைத்துக் கொள்ளாதீங்க. அது உங்களுக்குத்தான் ஆபத்து, உங்க பிள்ளைங்களுக்குத்தான் ஆபத்து. அதனால் எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 10:17 வசனம் சொல்லுது, மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். யாரை குறித்து? மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன் என்று சொன்னால், மனிதர்கள் மிருக குணமாக இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு பெரும்பாலும் நல்ல சுபாவங்கள் இல்லாமல் காணப்படுகிறார்கள். மனிதர்கள் சோதனைக்கு சகோதரர்களுக்கு விரோதமா எத்தனை தீமை செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை சொத்துக்காக ஆஸ்திக்காக அடித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனை குறித்து எச்சரிக்கையாருங்கள். எல்லா மனுஷரையும் நம்பாதீங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது ஆண்டவர் அன்பு காட்டுகிறவங்க யாருன்னா ஒரு தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாயோட அன்பு விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு. அதனால பெரும்பாலும் எந்த மனுஷர்களையும் நம்பாதீர்கள், தேவனை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3 விஷயம். முதலாவது, உங்களை மீட்டெடுத்த கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். 2வது, தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். 3வதாக, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாருங்க. நீங்க அப்படி எச்சரிக்கையா இருந்து இயேசு மேல பக்தியா வாழுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஏசப்பா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கடைசி நாட்கள்ல எந்தெந்த காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு வேதத்துல போதித்து கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருந்து தேவனை பற்றி கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.